அடுத்து நம்ம ரிசீவிங் இன்புட் பற்றி பார்க்க போகிறோம். பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் யூசர்கிட்ட இருந்து நம்மளால் இன்புட்டை வந்து கெட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்லாருமே வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த கால்குலேட்டரில் நம்பர் 1 ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்குறோம், அடிஷன் சிம்பிள் ப்ளஸ் கொடுத்துட்டு அகைன் நம்பர் 2 கொடுக்குறோம். அந்த கால்குலேட்டர் என்ன பண்ணுன்னா நம்ம கொடுத்த நம்பர் 1ஐயும் நம்பர் 2ஐயும் ஆட் பண்ணி நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். இதில் நம்ம நம்பர் 1 இன்புட்டாக கொடுக்குறோங்க, அகைன் நம்பர் 2 இன்புட்டாக கொடுக்குறோங்க. அதே மாதிரி தான் நம்ம பைத்தானை யூஸ் பண்ணி நம்மளால் இன்புட்டை யூசர்கிட்ட வாங்க முடியும். இதுக்கு நம்ம இன்புட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு இந்த பேரந்திசிஸ்குள்ள யூசருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஸ்ட்ரிங்கை நம்ம கொடுப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாட் இஸ் யுவர் நேம்னு கொடுக்குறேன். இப்போது இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். இதில் நமக்கு வாட் இஸ் யுவர் நேம்னு வருது. நம்ம என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ அந்த டெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல நமக்கு கொஸ்டின் நமக்கு வரும். இதில் என்னுடைய நேமை நான் கொடுக்குறேன், சர்வன் நான் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கொஸ்டின் இங்கே இருக்குது, நம்ம கொடுக்குற இன்புட்டும் இதே இடத்துல ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுப்போம். ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஆர் காலன் கொடுத்துட்டு நம்ம அகைன் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது இல்லை. இப்போ நான் என்னுடைய நேம் ஷர்வன்னு கொடுக்குறேன், கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். நம்ம இன்புட் ஃபங்க்ஷன் கொடுத்துங்கன்னா அந்த இன்புட் கெட் பண்ணுற வரைக்குமே இந்த ப்ரோக்ராம் அப்படியே ஹோல்ட் பண்ணி வைக்கும். இன்புட் கெட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆகும். நமக்கு இன்புட் வந்து சேம் லைனில் வேணாம், அடுத்த லைனில் வேணும் அப்படின்னா நம்ம வந்து பேக்வர்ட் ஸ்லாஷ் n கொடுத்தோங்கன்னா நியூ லைனுக்கு வரும். இப்போ இதை ரன் பண்ணுவோம். வாட் இஸ் யுவர் நேம் நம்ம கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ சர்வர்னு கொடுக்குறேங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் எல்லாமே நெக்ஸ்ட் லைனில் தான் வரும். இதில் இந்த பேக்வர்ட் ஸ்லாஷ் n-க்கு பதிலாக பேக்வர்ட் ஸ்லாஷ் t கொடுப்போம். t ஃபார் டேப். ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வரும். இதை சேவ் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம ரன் பண்ணுவோம். நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் எல்லாமே ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். இதில் நம்ம ஷெர்வன் அப்படிங்கிற நேமை கொடுத்துருக்கோம். நாம் என்ன இன்புட் கொடுக்குறோமோ இந்த வேல்யூவை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் இந்த டீக்கு பதிலாக நியூ லைன் கொடுத்துக்கிறேன். நம்ம வாங்கக்கூடிய இன்புட்டை நேம் என்ற வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் கொடுத்துட்டு இதில் ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஹாய் ஸ்பேஸ் கொடுத்துட்டு கன்கார்டினேஷன் சிம்பிளுக்காக இந்த ப்ளஸ் யூஸ் பண்ணலாம். நாம் என்ன நேம் வாங்க போகிறோமோ அது இந்த இடத்துல நமக்கு டிஸ்பிளே ஆகணும்னு கொடுக்குறேன். இப்போது இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். வாட் இஸ் யுவர் நேம் என்னுடைய நேமை நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணனா அடுத்து நமக்கு ஹாய் ஷெர்வன் அப்படிங்கிற ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம இன்புட் ஃபங்க்ஷன் கொடுத்தாவே அது டிஃபால்ட்டாக ஸ்ட்ரிங் வேல்யூவாக எடுத்துக்கும். இப்போது இந்த இடத்துல நம்ம இதோட டைப் செக் பண்ணுறதுக்காக பிரிண்ட் கொடுப்போம். பிரிண்ட் கொடுத்துட்டு டைப் கொடுத்துட்டு டைப்குள்ளே நேம் கொடுப்போம். இப்போது இன்புட் கொடுப்போம். வாட் இஸ் யுவர் நேம் சர்வன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். இதனுடைய டேட்டா டைப்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக இருக்குது. அகெயின் இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம ரன் பண்ணுவோம். நம்ம நேம் பதிலாக 500 அப்படிங்கிற இன்டிஜர் கொடுப்போம். கொடுத்து என்டர் பண்ணாலும் நமக்கு ஹாய் 500 வருது. ஸோ இதுவும் நமக்கு ஸ்ட்ரிங்காகவே எடுத்துக்கும். அடுத்த எக்ஸாம்பிளில் நம்ம யூசர்கிட்ட இருந்து நம்பர் 1 வாங்குகிறோம். அடுத்துதான் நம்பர் 2 இன்புட்டை வாங்குகிறோம். இந்த 2 இன்புட்டையும் வாங்கிட்டு அதை அடிஷன் பண்ணி யூசருக்கு அதுக்கு என்ன வேல்யூ வருதோ அதை வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். இதுக்காக என்ன பண்ணலாம்னா நம்ம முதல்ல ஒரு இன்புட்டை வாங்குவோம். இன்புட்னு கொடுப்போம். இதில் என்டர் நம்பர் 1 கொடுப்போம். பேக் ஸ்பேஸ் n கொடுப்போம். நம்பர் 1 இன்புட்டை நான் நம்பர் 1 வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். அதுக்கு அடுத்து இன்புட் செகண்ட் இன்புட்டை வாங்க போகிறோம். என்டர் நம்பர் 2ன்னு வாங்குகிறேன். செகண்ட் இன்புட்டை நான் நம்பர் 2 வேரியபிளை வந்து ஸ்டோர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஆடுங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிக்கிட்டு இதில் நம்பர் 1 ப்ளஸ் நம்பர் 2 அப்படின்னு நான் கொடுக்குறேன். பிரிண்ட் கொடுத்துட்டு நம்பர் 1 நம்பர் 2 ஆட் ஆகிட்டு நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சதோ அந்த வேல்யூ வந்து ஆடில் இருக்கும். இந்த ஆடை வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இப்போது இந்த ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணுவோம். நம்பர் 1 வந்து நான் 20 கொடுக்குறேன். அகெயின் நம்பர் 2 வந்து 30 கொடுக்குறேன். இப்போ நமக்கு 2013 கிடச்சிருக்கு. நான் ப்ளஸ் தான் கொடுத்துருக்கேன், ஆனால் 2013 கிடச்சிருக்கு. இதுக்கு ரீசன் என்னென்னா நம்ம யூசர்கிட்ட வாங்கக்கூடிய இன்புட் வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் தான் இருக்கும், டபுள் கோட்ஸில் இருக்கும். டபுள் கோட்ஸில் 20 + 30 அப்படின்னு தான் வரும். 20 + 30 நமக்கு ஸ்ட்ரிங்கில் 2030 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, 2 ஸ்ட்ரிங் ஆட் பண்ணும்போது கன்கார்டினேஷனாக ஒர்க் ஆகும், நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது அடிஷனாக ஒர்க் ஆகும். முதல்ல நம்ம வாங்கக்கூடிய இன்புட் என்ன டைப்பில் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்காக பிரிண்ட் டைப் நம்பர் 1 கொடுப்போம். அதே மாதிரி பிரிண்ட் டைப் நம்பர் 2 கொடுப்போம். இப்போது அகெயின் ரன் பண்ணுவோம். அகெயின் நான் 20 கொடுக்குறேன் நம்பர் 1ல்.
நம்பர் 2ல் 30 கொடுக்குறேன். இப்போ நமக்கு 2013 கிடச்சிருக்கு. இந்த இன்புட்டோட டைப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம இன்ட்டுங்கிற டைப் கன்வர்ஷன் மெத்தட் கொடுக்கலாம் ஆர் டைப் காஸ்டிங் மெத்தட் கொடுக்கலாம். அதே மாதிரி இன்புட் 2க்கும் இன்டிஜர் கொடுப்போம். இப்போது நம்ம வாங்கக்கூடிய இன்புட்டே பார்த்தீங்கன்னா இன்டிஜரில் தான் இருக்கும். இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். நம்பர் 1 20 கொடுக்குறேன். நம்பர் 2 30 கொடுக்குறேன். இப்போது நம்ம வாங்கக்கூடிய இன்புட் பார்த்தீங்கன்னா இன்டிஜர் ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த இடத்துல நம்பர் 20 வரும், அகெயின் ப்ளஸ் 30 வரும். 20 + 30 = 50 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்த எக்ஸாம்பிளில் நம்ம யூசர்கிட்டருந்து அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இயரை வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணி எப்படி அவங்களோட ஏஜ் ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா இன்புட் வாங்கிப்போம். யூசரை அவங்களுடைய பர்த் இயரை என்டர் பண்ண வைக்கலாம். ஸோ அதுக்காக பர்த் இயர்னு கொடுப்போம். அவங்க என்டர் பண்ணுற இன்புட்டை வந்து நம்ம பர்த் இயர் அப்படிங்கிற வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணிப்போம். அடுத்து இந்த இயர் பார்த்தீங்க அப்படின்னா 2024 மைனஸ் பர்த் இயர் கொடுப்போம். ஸோ 2024 கூட அவங்க பர்த் ரேட்டை மைனஸ் பண்ணுங்க அப்படின்னா அவங்களோட ஏஜ் நமக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த வேல்யூவை ஏஜுங்கிற வேரியபிளில் நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஸ்டோர் பண்ணிட்டு பிரிண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் ஏஜ்னு கொடுக்கலாம். கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணுவோம். ரன் பண்ணிங்கன்னா பர்த் இயர் நான் என்னுடைய பர்த் இயர் கொடுக்குறேன் 1993. இதில் நமக்கு எரர் வந்திருக்கு. என்ன எரர்னா எந்த ஃபைலில் எரர் இருக்குது அப்படிங்கிறத இது வந்து ஷோ பண்ணும். அதுக்கு அடுத்து லைன் 4ல் எரர் இருக்குது அப்படிங்கிறது ஷோ பண்ணுறது. அதுக்கு அடுத்து என்ன எரர் அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு ஷோ பண்ணுது. இது என்ன எரர்னா இன்டிஜரையும் ஸ்ட்ரிங்கையும் செப்பரேட் பண்ண முடியாது அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன பிரச்சனை ஆகும்னா நம்ம இன்புட்னு கொடுத்தாவே அது டிஃபால்ட்டாக ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். பட் இந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 2024 அப்படிங்கிறது இன்டிஜர். ஆனால் நம்ம கெட் பண்ண இன்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1993. நம்ம ரிசீவ் பண்ண இன்புட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக இருக்கும். கரண்ட் இயர் வந்து 2024 இன்டிஜராக இருக்குது. ஸோ இன்டிஜரை ஸ்ட்ரிங்கோட செப்பரேட் பண்ணவே முடியாது. ஸோ இதுதான் பிரச்சனை. இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய இன்புட்டை இன்டிஜராக மாற்றிக்கலாம். ஸோ இன்ட்டு கொடுப்போம். இப்படி கொடுத்தோங்கன்னா நமக்கு 1993 வந்து இன்டிஜரில் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து 2024ல் 1993 வந்து செப்பரேட் ஆகும். என்ன ஏஜ் அப்படிங்கிறது நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அகெயின் இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ பர்த் இயர் 1993 கொடுக்குறேன். என்னோடய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 31 அப்படிங்கிறது இங்கே நமக்கு பிரிண்ட் ஆகுது. இதில் ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்கில் நம்ம போகணுன்னா எஃப் கொடுப்போம். யுவர் ஏஜஸ்ன்னு கொடுத்துட்டு % கொடுப்போம். அப்புறமா % ஏஜ் கொடுப்போம். இப்போ ரன் பண்ணுவோம். பர்த் இயர் 1993 கொடுத்தீங்கன்னா ஒரு ஏஜ் இஸ் 31 அப்படின்னு நமக்கு கிளியராக டிஸ்பிளே பண்ணும்.